வெற்றிவேல் முருகன் கரோரை எல்லாம் வல்ல பழனிபுரம் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சுவாமி கரோரை குருநாதர் அருணாபெருமன் தொடரே சலம் சம்சம் எம்பெருமான் கரை முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமாரி என்ற வரிசைப்படி பாடலன் 670 நிகரில் பஞ்சபூதம் என துவங்கும் விரிஞ்சிபுரத்தில் திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாண்டம் திருடன் விரிஞ்சிபுரத்தை பெரும்பாலும் திருவும் சமர்ப்பிப்போம் குருராஜன். இந்த பாடல் திருவடி பெற பாடப்பெற்ற பாடல். இந்த பாடல் எல்லாம் வல்ல விரிஞ்சிபுரத்து பெருமாளை திருவடி தாமரை தந்த அருளாக என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடல். தனன தந்த தானன தனன தந்த தானன தனன தந்த தானன தனதான என்ற சந்த குறிப்புடைய பாடல். நிகரில் பஞ்சபூதமும் நினையும் நெஞ்சும் ஆவியும் நெகிழ வந்து நேர்படும் அவிரோதம் நிகழ்தரும் பிரபாகர நிர் அவயம் பராபர நிருப அம்குமாரவேள் என வேதம் சகர சங்க சாகரம் என முழங்குவாதிகள் சமய பஞ்ச பாதகர் அறியாத தனிமை கண்டதான கிண்கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரீகம் அது தருவாயே அது அருள்வாயே மகர விம்ப சீகர முகர வங்க வாரிதி மருகி வெந்து வாய்விட நெடுவான வழிதிறந்து சேனையும் எதிர்மலைந்த சூரனும் அடிய இந்திர ஆதியர் குடியேற சிகர துங்க மால்வரை தகர வென்று வேல்வீடு சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே திசைதோறும் பிரபூவதி திசைமுகன் பராவிய திருவிருஞ்சை மேவிய பெருமாளே. நிகரில் பஞ்சபூதமும் நினையும் நெஞ்சும் ஆவியும் நெகிழ வந்து நேர்படும் அவ்விரோதம். இப்போ முதல்ல நிகர் இல், அதாவது நிகரே இல்லாத ஒப்பில்லாத மண் நீர் தீ காற்று வான் என்னும் 5 பூதங்களும் நினைக்கின்ற நெஞ்சும் ஆவியும் அதாவது ஆவியும் உயிரும் நெகிழும்படி வந்து கூடுகின்ற விரோதமின்மையை அதாவது அவ்விரோத ஞானத்தை நிகழ்தரும் பிரபாகர நிர்வயம் நிர் அவயம் பராபர நிருப அம்குமாரவேள் என வேதம் ஞானத்தை கூட்டு வைக்கின்ற பிரபாகர ஞான ஒளி உருவனை ஞான சூரியனை நிரவயம் அழிவில்லாத பராபரனை மேலாம்பொருளே பரம்பொருளே அரசே அழகிய குமாரவேளி என்று வேதங்கள் முழங்குவதும் சகர சங்க சாகரம் என முழங்குவாதிகள் சமய பஞ்சபாதகர் அறியாத சகரால் ஏற்பட்டதும் சங்குகள் உள்ளதுமான கடல் போல ஒளி எழுப்பி வாதம் செய்வோராம் சமயவாதிகளாகிய பஞ்சபாதகர்கள் அறியாததும் தனிமை கண்டதான கிண்கிணிய தண்டை சூழ்வன சரண புண்டரிகம் அது அருள்வாய். தனிமை கண்டதுமான ஊடிக்காலத்தில் தனித்து நிற்பதுமான கிண்கிணியும் தண்டையும் சூழ்ந்துள்ள உன்னுடைய திருவடி தாமரை அதனை தந்தருள்க அப்படின்னு முதல் பகுதியில் வேண்டிட்டு 2வது பகுதி போகிறார். மகர விம்ப சீகர முகர வங்க வாரிதி மருகி வெந்து வாய்விட நெடு வான வழி திறந்து சேனையும் எதிர்மலைந்த சூரனும் மடிய இந்திர ஆதியர் குடியேற சிகர துங்க மால்வரை தகர வென்று வேல்விடு சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே. மகரம் இன்று உள்ளதும் விம்ப ஒளிகொண்டதும் சீகரம் அலையுள்ளதும் முகரம் ஒளிகொண்டதும் அல்லது சங்கள் உள்ளதும் வங்கம் மரக்கலங்கள் செல்வனமான கடல் கலங்கி சூடுண்டு கொந்தளிக்கும் பெரிய ஆகாய வழியை திறந்து வந்த சேனைகளும் எதிர்த்து போர் செய்த சூரனும் மாண்டு போக இந்திரநாதி தேவர்கள் விண்ணில் குடியேற சிகரங்களை உடைய உயர்ந்த மாயையில் உள்ள கிரௌஞ்சமலை பொடிபட்டடிய ஜெயவேலை செலுத்தி அடியவனை சந்திரனை முடியில் சூடியுள்ள சிவபெருமாவுடைய செல்வமே திசைதோறும் பிரபூபதி திசைமுகன் பராவிய திருவிருஞ்சை மேவிய பெருமாளே. திசைகள் தோறும் உள்ள மேன்மை பொருந்திய அரசர்களும் பிரம்மனும் பரவி போற்றிய திருவிருஞ்சியில் வீற்றிருக்கும் பெருமாளே சரண புண்டரீகம் அது அருள்வாயே அப்படின்னு வேண்டிக்கிற அற்புதமான பாடல். இந்த பாடலில் நெடுவான வழி திறந்துங்கிற சூரனோடு போர் புரிஞ்ச போது அண்டத்துக்கு அப்பால் இருந்த அசுர சேனைகள் வராத வண்ணம் அண்டவாயிலை முருகவேள் அடைத்தார். அப்போ சூரன் கணைகளை எல்லாம் ஏவி ஆகாவிடியை திறந்து தன் சேனைகளை வரவழைத்தான். வள்ளல் பகழி தன்னால் அண்டம் அடைந்த வாயில் அடைத்ததும் தகுவர் கோமான் கண்டனன் அவுணர் செம்மல் செஞ்சரம் தூண்டி அண்டநெறி படுவாயில் போத்து நெடுங்கனை கதவமுற்றும் அறுத்து நன் தூளியாக்கி கபாடம் நீக்கி மாவோடு கடிதும் தேரும் வயவரும் வரம்பென்றாகி வருகை என்று தோள்கொட்டி ஆர்த்தான் அவுண வெள்ளம் துண்ணென ஈண்ட ஏகி சூழ்ந்தங்கிறார் கந்தபுராணத்தில். இப்போ இந்த அடியை மேற்கோளாக நம்ம நினைவில் கொண்டு இப்போ இந்த பாடலில் முதல்ல நிகர் இல் பஞ்சபூதமும் நினையும் நெஞ்சும் ஆவியும் நெகிழ வந்து நேர்படும் அவிரோதம்ங்கிற, அதாவது ஒப்பே இல்லாத பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பும்
இந்த உடம்பில் பொருந்தி வாழ்கின்ற உயிரும் இந்த உடம்பினுள் உள்ள அந்த கரணம் என்னும் நெஞ்சமும் உருகும்படியாக வந்து நேர்படுறதுன்னா அவ்விரோதம் அப்படிங்கிறது உண்மை ஞானம். வானம், காற்று, நெருப்பு, நீர், மண் என்பவை 5 பூதங்கள். ஓசை என்னும் சத்தம், ஊர் என்னும் பரிசம், ஒளி என்னும் ரூபம், ரசம் என்னும் சுவை, மனம் என்னும் கந்தம் ஆகியவை தன்மாத்திரைகள். இவற்றை வடமொழியில் சத்த, பரிச, ரூப, ரசகந்தம் அப்படின்னும் தமிழில் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்னும் சொல்லுவாங்க. திருவள்ளுவர் இந்த வரிசை முறையை மாற்றி சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னார். அதற்கு ஒரு உண்மை இருக்குது. அதாவது ஓசை முதலிகள்லாம் முதல்ல தன் நிலையில் தன்மாத்திரைகளாக நின்று பின்பு பூதங்களை பரிணமிக்கும். அப்படி பரிணமித்த பொழுது இந்த ஓசை முதலிகள் அந்த பூதங்களை விட்டு நீங்காது அவற்றின் குணங்களாய் நிற்கும். அந்த குணங்களும் சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் பெயர்களையே பெறும். தமிழில் அவை ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் எனப்படும். இந்த நிலையில் அவை செவி முதலிய பொறிகளுக்கு அறியப்படும் பொருளாய் புலன்கள் எனவும் விஷயங்கள் எனவும் குறிக்கப்படும். தன்மாத்திரைகளும் சத்தம் முதலிய பெயர்களை பெறும். புலன்களும் அந்த பெயர்களை தான் பெறும். அவற்றிடையே வேறுபாடானது சூக்கமாய் நிற்றலும் குணங்களாய் விளங்கி நிற்றலும் ஒன்று தான். தன்மாத்திரைகள் பூதங்களும் முதல் காரணமாகிய தத்துவங்கள். புலன்கள் தத்துவங்கள் அல்ல. பூதங்களின் குணங்கள் ஆகிய அவை தாத்துவயங்கள். தன்மாத்திரையிலிருந்து பூதங்கள் தோன்றும் முறையை எப்படி பார்க்கணும்? எப்படின்னா சத்தம் முதலிய தன்மாத்திரைகளில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பூதம் தோன்றும். சத்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும், பரிசத்திலிருந்து காற்று தோன்றும், ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும், ரசத்திலிருந்து நீர் தோன்றும், கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும். தோன்றிய முறையில் அவையெல்லாம் ஒடுங்கும். இதைத்தான் திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார். இருநிலன் அது புனல் இடைமடி தர எரிபுக எரி அதுமிகு பெருவெளிநில் அவிதர வடிகட வியன் இடை முழுவது கிட இருவர்கள் உடல் பொறையோடு திரி எழில் ஊர் உடையவன் இனமலர் மருவிய அறுபதம் இசைமுறை மறைவனம் அமர்தரு பரமனேங்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். அதாவது காரணத்தின் தன்மையே காரியத்தில் இருக்கும். அதனால் எந்த தன்மாத்திலிருந்து எந்த பூதம் தோன்றிற்றோ அந்த தன்மாத்திரையை அந்த பூதம் தனது குணமாக்கி கொண்டிருக்கும். இந்த முறையில் ஓசை ஆகாயத்தின் குணமாய் நிற்கும், ஊறு காற்றின் குணமாய் நிற்கும், ஒளி நெருப்பின் குணமாய் நிற்கும், சுவை நீரின் குணமாய் நிற்கும், நாற்றம் நிறுத்தின் குணமாய் நிற்கும். தன்மாத்திரைகளை பற்றி அறிய வேண்டிய இன்னொரு செய்தி உண்டு. அதாவது சத்த தன்மாத்திரை சத்தம் ஒன்றே நிற்கும், பரிச தன்மாத்திரை சத்தமும் பரிசமும் ரெண்டே உடையதாக இருக்கும், உருவ தன்மாத்திரை சத்தமும் பரிசமும் ஆகிய ரெண்டோடு உருவத்தையும் உடையதாக இருக்கும், ரச தன்மாத்திரை சத்தம் பரிசம் உருவம் ஆகிய மூன்றோடு ரசத்தை உடையதாக இருக்கும், கந்த தன்மாத்திரை சத்தம் பரிசம் உருவம் ரசம் ஆகிய 4ஓடு கந்தத்தை உடையதாக இருக்கும். காரணங்களாகிய தன்மாத்திரைகளை இப்படி 1, 2, 3, 4, 5 உடையனவோ. அதனால் அவற்றிலிருந்து தோன்றும் ஆகாயம் முதலிய பூதங்களும் முறையே 1, 2, 3, 4, 5 ஆகிய குணங்களை உடையதாக இருக்கும். அதாவது ஆகாயம் ஓசை என்னும் ஒரு குணமே உடையதாக இருக்கும். காற்று ஓசை ஊறு என்ற 2 குணங்கள் உடையது. நெருப்பு ஓசை ஊறு ஒளி 3 உடையதாக இருக்கும். நீர் ஓசை ஊறு ஒளி சுவை 4 குணங்கள் உடையதாக இருக்கும். நிலம் ஓசை ஊறு ஒளி சுவை மனம் ஆகிய 5ஐயும் வச்சிருக்கும். இந்த குணங்களில் இறுதியாக நிற்பது அந்தந்த பூதத்துக்குரிய சிறப்பு குணம் அப்படின்னும், எனவே எல்லாம் பொது குணங்கள் அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கணும். இது அப்பர் திருத்தாண்டக பாடல்களில் ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் நிறைய பாடல்களை சொல்லியிருக்காரு. திருவாசத்தில் பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றி நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை 1ஆய் விழுந்தாய் போற்றின்பார். பூதங்கள் இந்த குணங்களையே அன்றி வேறு குணங்களையும் உடையவனாக இருக்கும். பூதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலையும் உடையது. பூதங்களில் தோன்ற காரியங்களே நாம் வாழும் உலகமும் உலகத்தில் காணப்படும் பல்வேறு வகையான எண்ணற்ற பொருள்களும் பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம் உணர்வற்ற ஜடப்பொருளாக இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இவற்றுக்கெல்லாம் முதல் காரணமாக இருப்பது பூதாதி அகங்காரம் அப்படின்னா அதுதான் தாமத குணக்கூறு எனவும் நம்ம பார்த்துருக்கோம். தாமத குணம் என்பது மூட வடிவாயும் மோக வடிவாயும் இருக்கும். அதிலிருந்து ஜடமாகிய உலகம் தோன்றும் அப்படிங்கிறது பொருத்தம் உடையதாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம குறித்தனால பிரகிருதிமாயிலிருந்து தோன்றும் காரியங்கள் இவை என்பது நமக்கு தெரியும். அதாவது இப்போ நம்ம பார்த்த மாதிரி அமைச்சு காட்டுறது, அவற்றின் தோற்ற முறையை நினைவில் கொள்வது உதவும். இங்கு காட்டிய காரியங்கள் 24 தத்துவங்கள்னு சொல்கிறோம். பிரகிருதிமாயை முதல்ல தத்துவமாய் காரியப்பட்ட பின்பு தான் உலகமாய் காரியப்படுத்துவோம். வித்திலிருந்து நேரே மரம் தோன்றி விடாதில்ல, வித்திலிருந்து முதல்ல முளை தோன்றும், அப்புறம் மரமாகும். அதுபோல் பிரகிருதியிலிருந்து முதல்ல நுண்பொருளாகிய தத்துவங்கள் தோன்றும், பின்பு அவற்றின் காரியமாகிய உலகம் தோன்றும். இந்த பூதங்களால் ஆனதான் உயிர்களின் உடல்.
இதைத்தான் தாய்மான சுவாமி சொல்றார். 5 வகை ஆகின்ற பூத பேதத்தால் ஆகின்ற ஆக்கை நீர்மேல் அமர்கின்ற குமிழி என நிற்கின்றது என்ன, நான் அறியாத காலமெல்லாம் புந்தி மகிழ்கிற உண்டெடுத்து உன் இன்பமாவதே போந்த நெறி என்றிருந்தேன், பூராயம் ஆக நின்றுதருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லைங்கிறார். இரதம் உதிரம் இறைச்சி தோல் மேதை மருவிய அத்தி வழும்போடு மச்சை பரவிய சுக்கிலம் பாழாம் உபாதி உருவமலால் உடல் ஒன்று எனலாமேங்கிறார். திருமூலனார் நிலையாய் இராமல் நிலையழிந்து ஒளிந்து போவன ஆகிய குருதி இறைச்சி முதலிய அழுக்கு பொருள்களாம் பருப்பொருளுடைய தொகுதியை தவிர தூள உடம்பு வேறு எதுவாதல் கூடுங்கிறார். இதுதான் திருமூலனுடைய பாட்டு. இப்படி பஞ்சபூதனுடைய கூட்டால் ஆன உடம்புல பொருந்தி இருப்பதான் உயிர். அந்த உயிர் அறிவு விளக்கம் பெறுவதற்காக இறைவன் தன்னுடைய பெரும் கருணையால் வைத்தளித்தான் அந்த கரணங்கள் எனும் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்பவை. இதைத்தான் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். அடுத்தது நிகழ்தரும் பிரபாகரர். பிரபைனா ஒளி, ஞானத்தை குறிக்கும். பிரபையை செய்பவன் பிரபாகர். ஆணவ வல் இருளில் மூழ்கி கிடந்த உயிருக்கு உடம்பை தந்து அந்த உடம்பை கொண்டு அனுபவிக்க வேண்டிய வினைகளை காட்டி அனுபவ பொருளான பிற உயிர்களையும் இந்த உலகப் பொருளையும் படைத்து அந்த உயிர்களுக்கு உற்ற துணையாக இருந்து சிறிதாக பக்குவத்துக்கு கொடுத்து உண்மை அறிவு விளங்கச் செய்து ஆணவ வல்லிருளின் வலிமை குறையுமாறு செய்து அருள் ஒளி நிறையுமாறு செய்பவன் இறைவன். அவன் ஞானசூரியனாக இருக்கான். அண்டாதித்தன், பிண்டாதித்தன், மனாதித்தன், ஞானாதித்தன், சிவாதித்தன் என்று விரிவாக திருமூல் நாயனார் இதை பற்றி சொல்லியிருக்கார். அடுத்தது நிறவயம் பராபர நிருபம் குமாரவேல் என வேதம். அவயவம் உருப்பற்றது, பராபரம் மேலான பொருள். நிருபம்னா உருவமற்றது, அவயவம் இல்லாத, தனக்கென ஒரு உருவம் இல்லாத ஒப்பற்ற பரம்பொருள் முருகப்பெருமான் என்று வேதங்கள் முழங்கின்றன. சகர சங்க சாகரம் என முழங்குவாதிகள் சமய பஞ்ச பாதகர் அறியாத தனிமகன். சகரம்ங்கிற சொன்னால் சாகரம் ஆயிடுச்சு. சகர்களால் உருவாக்கப்பட்ட கடல் சாகரம் என்று அழைக்கப்படுகிறது. கடல் சங்கல் இருந்திருக்கும். கடல் எப்போதும் ஓவுன்னு இறஞ்சிக்கிட்டே இருக்கும். சமயவாதிகள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சமயம்தான் சிறந்ததுன்னு கூறி பிற சமயத்தை படித்தும் கடல் போல முழங்கி வாதிட்டும் போட்டுருவாங்க. அத்தகைய சமயவாதம் கூடவே கூடாது. சமயவாதத்தால் இறைவனை உணரவே முடியாது. சமயவாதிகள் பெற அறியதுங்கிறார் இன்னொரு திருப்பூரில். சமயவாதிகள் பெற அறியதுங்கிறார். கலகல என சில் வகை கலைகள் பிதற்றுவ அப்படிங்கிற அடியில் இன்னொரு திருப்பூரில். சமய நூல்கள் உயிரானது மெய்ஞானத்தை பெற்று ஞானமே வடிவாகி இறைவன் திருத்தாளை அணிந்து தன் செயல் ஏதும் என்று சிவானந்த தேனை அனுபவிக்கும் நிலை. ஞானம் என்பது பசுஞானம், பாசஞானம், பதிஞானம் 3 வகைப்படும். பசுஞானம் என்பது உயிரறிவு, ஆன்மறிவு, ஆன்மபோதம் என்று எனப்படும். பாசஞானம் என்பது ஆன்மாவானது பண்டங்களால் பெறுகின்ற அறிவு. பதிஞானம் போல மற்ற ரெண்டுலேயும் சாராமல் இறைவனை சேர்வதால் பதிகின்ற உண்மை அறிவு, அதான் பதிஞானம். பதிவதால் பதி அறிவு என்றும் பதிஞானம் என்றும் அழைக்கப்பட்டது. பாசஞானம் இந்த ஆன்மாக்களாகிய நாம் உடம்பையும் ஐம்பொறி முதலிய கருவிகளையும் சார்ந்து நின்று அவற்றால் அறிவு வழங்கப்படுறோம். கருவி காரணங்களால் உலகப் பொருளை அறிவதால் பெறுகின்ற அறிவுக்கு பேர் தான் பாச அறிவு அல்லது பாசஞானம். கருவிகளாகிய அவையும் அவற்றால் அறியப்படும் பொருள்களும் ஆகிய அனைத்தும் மாயையின் காரியங்கள். மாயை பாசம் எனப்படும் அப்படின்னு நம்ம முன்னாடி தெரிஞ்சிடும். கண் முதலிய புறக்கருவிகளும் மனம் முதலிய அகக்கருவிகளும் அவற்றால் அறியப்படும் உலகப் பொருள்களும் ஆகிய எல்லா பாசப்பொருள்கள் என்பது நம்ம தெரிந்தது. பாசமாகிய கருவிகளை கொண்டு பாசமாகிய உலகத்தை அறியும் பாச ஞானம் எனப்படுவது. ஆன்மா பாசமாகிய கருவிகளையும் பாசமாகிய உலகப் பொருளையும் தனக்கு வேறானவை என்று உணராமல் அந்த பொருளே தானாகவும் தனது அப்படின்னு மயங்கி அறிகிறது. வேறான அவற்றை தானாக அறிவதால் தனது உண்மை இயல்பையோ அறிகின்ற பொருளின் உண்மை இயல்பையோ அறியாது போகுது. பொன்னால் செய்த அணிகளில் உள்ள அழகிய வேலைப்பாடு பொன்னை மறைச்சு தன்னுடைய அழகினையே உணவை செய்து மக்களை மயக்குது. அது மாதிரி ஆன்மாவை உடம்பும் ஐம்பொறி முதலிய கருவி கரணங்களும் தம்பயப்படுத்தி ஆன்மா தன்னை அறியாதபடி மறைத்து மயங்க செய்துள்ளன. பொன் போல இருப்பது ஆன்மாவோட உண்மை இயல்பு. பொன்னை பொருந்தி நின்று மயக்கும் அழகிய வேலைப்பாடு போன்றவை ஆன்மாவை பொருந்தி நின்று மயக்கும் தனுகரணங்கள். நிலையில்லாத இந்த கருவி கரணங்கள் ஆன்ம அறிவில் நிலையாத உணர்வுகளை எழுப்பதால் பொய் என்று அழைக்கப்பட்டன. அதாவது திருமூலர் சொல்றாரு, பொன்னை மறைத்தது பொன்னணி போடணும், பொன்னில் மறைந்தது பொன்னணி போடணும், தன்னை மறைத்தது தன் கரணங்களாம், தன்னில் மறைந்தது தன் கரணங்களினர். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தின் மறைந்தது பார்முதல் பூவைங்கிறார். பசுஞானம்
அடுத்தது ஞானாசிரியர் அடைந்து அவரது உபதேசத்தை பெற்றால் ஆன்மா தன்னை சார்ந்துள்ள கருவிகரணங்கள் அறிவில்லாத ஜடப்பொருளே என்பதையும் தான் அவற்றின் வேறாகிய அறிவுப்பொருள் என்பதையும் உணர்ந்து அந்த கருவிகள் நாமல்ல அப்படின்னும் அவற்றிலிருந்து நீங்கிடும். அவற்றின்று நீங்குதல் தான் அவற்றிலிருந்து வசப்படாமல் நிற்கும். அவற்றின் வழியில் நில்லாமை. ஒவ்வொரு ஆன்மாவும் வியாபக பொருளாய் இருப்பது, எங்கும் நிறைந்த பொருளாய் இருப்பது. அதனால் வியாபக அறிவு தான் அதற்குரிய இயல்பான அறிவு. உடம்பையும் கருவிகளையும் சார்ந்துள்ள கட்டு நிலையில் தன்னுடைய உண்மை நிலையை உணராமல் அவற்றால் உண்டாகும் சிற்றறிவையே தனக்குரிய அறிவு என்ற அது மயங்கி உணரும். ஞானாசிரியனுடைய அருளுரையை பெற்ற முக்தி காலத்தில் அது கருவி காரணங்களின்று நீங்கியவுடன் தனக்கு இயற்கையாக உள்ள வியாபக உணர்வு விளங்கப்படும். இப்போ மேகப்படலம் மூடி இருந்த காலத்தில் ஆகாயத்தின் விருந்த தன்மை நமக்கு தெரியுமோ? தெரியாது. காற்றால் அடித்து செல்லப்பட்டு மேகப்படலம் நீங்கிய பொழுது ஆகாயத்தின் அளப்பரிய பரப்பு நமக்கு தோன்றும். அது மாதிரி ஐம்பொறி முதலிய கருவிகளை நீங்கி அவற்றால் உண்டான சிற்றறிவு நீங்கிய காலத்தில் ஆன்ம அறிவு அல்லது ஆன்ம உணர்வு தன் அளப்பரிய வியாபக இயல்பு விளங்கப்படும். கருவிகாரங்களால் உயிருக்கு உண்டாகும் சிற்றறிவே சுட்டறிவனும் கருவி அறிவு என்றும் பாசஞானம் என்றும் அழைக்கப்படுகிறது. அது ஆன்மாவின் பொது இயல்பு, செயற்கை இயல்பு, வியாபக அறிவு. அது ஆன்மாவின் பொது இயல்பு, செயற்கை இயல்பு, வியாபக அறிவே அதனுடைய உண்மை இயல்புன்னு நம்ம உணர்ந்தோம். இப்படி அறிவி கருவி ஆகிய பாசஞானம் நீங்கி வியாபக அறிவை பெற்ற போது எல்லாவற்றையும் அறிவு நிலை கைவிடும். அந்த நிலையில் ஆன்மா நானே எல்லாவற்றையும் அறிகிறேன் அப்படின்னும் என்னால் எல்லாம் செய்தல் கூடும்னோ நானே பரம்பொருள் என்றும் கருதி தன்னையே பதிப்பொருளாக மயங்கி அறியும். அவ்வறிவுக்கு பேர் பசு அறிவு அல்லது பசுஞானம். பசுவிற்கு மேல் உள்ள பதியாகிய முதல் பொருளை அறிய மாட்டாது பசுவாகிய தன்னையே பதியாக அறிந்து நிற்கும் அறிவு பசு அறிவு. அளப்பரிய ஆகாயம் இரவெல்லாம் விளக்கமின்றி இருந்து கிடக்குது. விடிந்தவுடனே அது விளக்கமிட்டு தோன்றுது. அவ்வாறு விளங்கி தோன்றுவதற்கு காரணம் காலையில் எழுந்த சூரிய ஒளி அதன் கண் உடன் கலந்து அதனை விளக்கி நிற்பது. இந்த உண்மை உணர்ந்து கொள்ளாமல் தன்னறிவு வியாபக நிலையை எய்தியதை கண்டு தன்னையே பெரிய பொருளாக பதிப்பொருளாக மதிப்பது அறியாமையுடைய விளைவு. அவ்வியாபக நிலையிலையும் திருவருள் உடனிருந்து அறிவிக்கத்தான் ஆன்மா அறிகிறதே அன்றி தானா அறியலை. எந்த நிலையிலும் ஆன்மாவின் இயல்பு அறிவிக்கவே அறிவது. இதற்கு சிவஞான போதத்தில் நாம் அல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல வழி நாமல்ல நாமும் அரணுடைமை ஆம் எண்ணில் எத்தணுவில் நின்றும் இறைவனியார்க்கு இல்லை வினை முன்செய் வினையும் தருவான் முன்னுகிறார். தாய்மான சுவாமிகள் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தொழிம்பார். பாராதி பூதமெல்லாம் பறக்குங்கால் அப்பறத்தின் சீராக நிற்கும் கண்டாய் நேராக சிற்கும் திருவருளில் நெஞ்சே யாம் நிற்பதல்லால் கற்கும் நெறியாது இனிமேல் காண்கிறார் தாய்மான சுவாமி. இப்படி தாய்மான சுவாமி நிறைய பாட்டுக்கு சொல்லலாம். அடுத்தது பதிஞானம். இறைவனுடைய அருளின் உண்மையை ஆன்மா உள்ளத்தில் கொள்ளுமாறு ஆச்சாரியர் அறிவுறுத்துவார். இத்தனை நாள் வரையில் பிறப்பு இறப்பில் பட்டு இடர்பாடு உற்று வந்த நீ பதியாவாயோ பாசத்தோடு கூடிய நீ பசு ஆவாய் உன்னை பாசத்தினின்றும் நீக்கி எடுத்து உனது வியாபக அறிவை விளக்கும் முதல் பொருள் தூய அருளே ஆகும் என்பதை உணர்வாயாக உணர்த்துவார். இப்படி ஞானாசிரியர் உணர்த்த அந்த ஆன்மா அதனை சிந்தித்து தன்னுள்ளே ஊன்று நோக்கிய போது தன் அறிவிற்கு அறிவாய் நிற்கும் பதிப்பொருளுடைய அறிவாகிய திருவுள் அது புலப்படும். அதுதான் பதிஞானம். அந்த பதிஞானமாகிய பேருணர்வில் ஆன்ம உணர்வு அடங்கி தன்முனைப்பின்றி நிற்பின் அந்த அருளுக்கு முதலாகிய சிவமானது பேரின்ப பொருளை அனுபவப்படும். இப்போ நம்ம 3 ஞானம் பார்த்தோமே, அதில் பாசஞானமும் பசுஞானமும் நிலையில்லாத உணர்வுகளாய் கடிவன. அதனால் போய் இறைவனுடைய ஞானமாகிய பதிஞானமே நிலை பெற்ற உணர்வு, அதனால் மெய் உணர்வுன்னு சொல்கிறோம். இறைவனோடது ஞானமாகிய பதிஞானமே நிலை பெற்ற உணர்வு, அதனால் அதை மெய் உணர்வுன்னு சொன்னோம். அதுவே மெய்ப்பொருளாகிய சிவத்தை காட்டவனது. செய்மல் உள்ள சூரியனை அதன் கண் உள்ள ஒளியை நமது கண்ணிற்கு காட்டியிருக்கும். அதுபோல அறிய வாராத இறைவனை அவனது அருள் ஒளியாக பதிஞானமே காட்டவனது. ஏனைய ஞானங்களால் அவனை அறிய முடியாது. பதிஞானம் என்னும் உண்மை ஞானம் உணர்ந்தோர் எப்படி இருப்பாங்கன்னு பட்டினம் தடியில் பல பாடு சொல்றாரு. பேய் போல திருந்து பிணம் போல இருந்து இட்ட பிச்சையெல்லாம் நாய் போல இருந்து நரி போல உழன்று நன்மங்கேறி தாய் போல கருதி தமர் போல அனைவருக்கும் தாழ்மை சொல்லி செய் போல இருப்பர் கண்டீர் உண்மை ஞானம் இருந்து விரும்பர். கந்தன் புதில் அதான் சொல்றாரு. அறிவு ஒன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவொன்று அறநின்ற பிரானலையோ சரி ஒன்று அறவந்து இருடைய சிதைய வெறிவென்றவரோடு உரும்பேலவன் என்றார். பதிஞானத்தை பெறாதவர் தான் சமய நூல்கள் பெற்ற அறிவையே தமது அறிவுன்னு கொண்டு தம்மை தாமையே ஓந்து கொண்டும் பிறரை காய்ந்து கொண்டும் ஏற்றத்தாழ்வை தமது அறிவுக்கு ஏற்றவாறு கற்பித்து கொண்டு கலகமிட்டு திரிவாங்க. கலகல என கண்ட பேரோடு சிறுகீழ் சமய பங்கவாதிகள் கதறிய வெகுசொல் பங்கமாகிய பொங்கலாவும் கலைகளும் ஒழிய பஞ்சபுதமும் ஒழிவுற
மொழிகள் துஞ்சி உராதன கரணமும் ஒடிய தந்த ஞானம் இருந்தவாறு என்பார் அலையில் அவனை திருப்புல சமயவாதிகள் தத்த மதங்களே அமையதாக அரற்றி மலைந்தனர் மணிவாச பெருமாள். அடுத்தது சரண புண்டரிகம் முதல் அருளை, ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருவோம். அடுத்தது சரண புண்டரிகம் முதல் அருளை, சரணமான திருவடி, புண்டரிகமா தாமரை, திருவடி தாமரை தந்தை தன்னை தந்த அருள்வாயான்னு கேட்குறார். மகர விம்ப சீகர முகர வங்க வாரதி மருகி வெந்து வாய்விட. விம்பம்னா ஒளி, முகரம்னா சங்கு, வங்கம்னா கப்பல் கலம், வாரதினா கடல், மருகுதல்னா மனம் கலங்குதல், வருந்துதல் சிதைதல். மகரமின்கள் நிறைந்ததும் ஒளி கொண்டதும் அலைகள் உள்ளதும் ஒளி நிறைந்ததும் கப்பல்கள் செல்வதுமான கடலானது கலக்கமுற்று மனம் வெந்து கொந்தளிக்கிறது. அதான் வேலுவர்த்தர் சொன்னார். அண்டர் உலகம் சூழலை எந்த திசையிடம் சூழல அங்கேயும் உடன் சூழலவே அலைகடலும் சூழல அவனருயும் சூழல அகில தலமும் சூழலவே மண்டலம் நிறைந்த ரவி சதகோடி மதி உதிர மான பிறங்கியடி மணி ஒடியிலில் சகலதலமும் அருள சிரம வகை வகையில் சூழலும் வேண்டார். மகர ஜலநிதி குறுகி மருகி முறையிட முடியும் வடிவேலன் சேர்வாதப்பில் நெடுவான வழி திறந்து சேனையும் எதிர்மறைந்த சூழலும் முடிய. முருகப்பெருமான் சூரனோடு போர் புரிந்த போது அண்டத்திற்கு அப்பால் இருந்த அசுர சேனைகள் நெருங்காத வண்ணம் அண்டவாயிலே அடைச்ச சூரபந்தனுடைய கணைகளை ஏவி அண்டமூர்த்தி திறந்து தனது சேனையை போர்க்களத்துக்கு வரவழைச்சான். ஆற்றிடுகின்ற காலத்து அவனர்கோன் அண்டகோள மேல் திகழ் வாயில் செல்ல விமலனும் அங்கனேகி ஏற்று எதிர்மலையா அண்ணான் ஏறிய இவுளித்தேரை கூற்று உரள் பகழிதனால் அட்டணன் குற்றம் கொண்டான். கந்துக விஜயமான் தேரிற்றதும் கடும் கோல் மன்னன் இந்திர ஞாலம் என்னும் எருள் மணி தடந்தேர் தன்னை சிந்தனை செய்தலோடும் சேன்கிழர் செலவிற்றாகி வந்திட அதன் மேல் ஏறி வல்லை போர் விடுதல் உற்றான். மண்டு அமர் புரியும் எல்லை வள்ளல் தன் பகடி தந்தால் அண்டமது அடைந்த வாயில் அடைத்ததும் அப்பால் உள்ள தண்டம் அது எல்லாம் செல்லா தன்மையும் தகவர்கோம் கண்டனன் நன்று நன்று என என் இறைத்தொழில் காவல் என்றான். இறைத்தொழில் அவுணர் செம்மல் ஏந்துதன் சிலையை வாங்கி திறத்தோடும் அனந்த கோடி செஞ்சரம் தூண்டி அண்ட நெறிப்படு வாயில் பொத்து நெடுங்கனை கதவம் முற்றும் அறுத்து நும் தூளியாக்கி அம்பரம் சுழல் விட்டார். இதெல்லாம் கந்தபுராணத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த பாட்டை பூரா சொல்கிறார். காவடல் அண்டவாயில் கடைகளுக்கு கபடம் நீக்கி மாவோடு கடினும் தேரும் வயரும் வரம்பு என்றாகி ஒவ்வொரு நெறியின் அப்பால் உற்றதன் தானை தன்னை குவினர் வருக என்று குவவு தோள் கொட்டி ஆர்த்தான். ஆர்த்திடுகின்ற காலத்து அண்டத்தின் அப்பால் என்ற தேர்தொகை கழிற்று ஈச்சம் திரள் கிழும் இவுளி பந்தி சூத்திடும் அவுண வெள்ளம் தன் தூண் என ஈண்டை ஏகி போர் தொழில் முயன்று செவ்வேள் புடையுற தெளித்து சூழ்ந்த நீள் நுதல் வெளியின் வந்த நிர்மல கடவுள் தன்னை ஏனோடும் அண்டத்தப்பால் இருந்தெழுத ஆணை சுற்ற சேனூர் நெருக்க நின்ற திசைமோன முதலாம் தேவர் காணுதலோடும் உள்ளம் கலங்கி மற்ற இணைய சொல்வார்கள். ரொம்ப டீட்டெயிலாக சொல்வார் கந்தபுராணம். இந்திராதியர் குடியேற இந்திராதி தேவர்கள் மீண்டும் விண்ணுலகில் குடியேற விடுத்து அருள் புரிந்தவர் முருகப்பெருமான். சிகரதுங்க வாழ்வரை தகர வென்று வேலுடைய சிறுவர் சிகரனுடைய உயர்ந்த மாய வடிவான கிரௌஞ்சமலை தகரும்படியாக வெற்றி பொருந்திய வேலாயுத்த விடுத்தருடைய குழந்தை வேலர் எம்பெருமான். அவன் யாரு? சந்திரசேகர பெருமான். அந்த முருகப்பெருமானை சந்திரேஸ்வரிய சிவபெருமானை அருளால் வந்து நமக்காக ஒழித்தவன். அந்த பெருமான்கிட்ட வேண்டுகிறார், முருகா உன் திருவடி தாமரை தந்தருள்வாயாக அப்படின்னு இந்த பாடல். இப்படிப்பட்ட அற்புதமான பாடலை எல்லாம் அல்ல பழனி பெருமான் திருவடியிலும் விரிஞ்சிபுரத்தம் அந்த பெருமான் திருவிழம் சமர்ப்பித்து அவன் அவர்களுக்கு பத்திரமோ வெற்றிவேல் முருகன் அரோரா குருநாதர் அண்ணா பெருமான் திருவடியே சரம் சம்சரம் முருகாச்சனம் முருகாச்சனம்.